நான் கையேந்தினால் பிச்சை, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது இலவசம். நாங்கெல்லாம் என்ன ஆளுக தெரியுமில்ல? 2 கோடி ஓட்டு, 2 கோடி. நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல? எங்களுக்கு அம்பிட்டு ஒன்னும் இங்கிட்டு போன இருக்க ஏகாதிபத்தியத்தை பார்க்க இருக்கிறேன். டேய் அங்கிட்டு போய் நின்று கத்துறாது ஏன் இடம்ன்றான். வென்று வீழா நின்று வீழா. தனிச்சு நின்று வெல்ல முடியுமா? தனிச்சு நிற்பதே மாபெரும் வெற்றி தான். தானியா தானின்னு அவர் உலகத்திலே 2வது பணக்காரர் ஆகிட்டு இருக்காரு, 3வது பணக்காரர் ஆகிட்டு. பிச்சைக்கார கடங்கார நாய் 2,50,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். ஆனால் நான் ஜமாதி கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன். தம்பி உதயநிதி என்ன பண்ணிவிட்டாருன்னா, கூட்டுறவு வங்கியில் நீங்கள் நகையை அடமான வைத்தீர்கள் என்றால் நாங்கள் அவசரமாக சிறுநீர்களிக்க போகும்போது ஜிஹெச் கட்டிட்டு போய் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பல குட்டிக்காரங்கள் அடிச்சே 3.5 எனக்கு இலவச பஸ் தான். எனக்கு ஸ்கூட்டி பஸ் கட்டணத்தை ஏற்றிவிட்டு எதுக்கு ஸ்கூட்டி? அந்த ஸ்கூட்டியில் இந்த பியூட்டி எந்த டியூட்டிக்கு போகுது? எதுக்கு இந்த வேலை வச்சுக்கிற நீ? இதான் அறிவு இருக்கிறவங்க செய்கிற செயல். அதெல்லாம் எதாவது செய்கிறது செயல் அதை சொல்லு. இந்த மிக்சி கிரைண்டரு இது வரலைன்னா எங்கள் வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டது இல்லையா? நாங்கள் களிமண்ணை உருட்டியாக முழுங்கிட்டு இருந்தோம். என்னவங்கதை இந்த மிக்சி கிரைண்டர் இன்னுமா எங்கள் வீட்டில் இருக்கு? எங்கள் அக்கா தங்கச்சி சின்னத்தா பெரியத்தா வீட்டில் இன்னுமா இருக்கு. அது வந்த 3 மாதத்தில் பழுதாயிரும். ரிப்பேர் பண்ண காசில் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். அது வரைக்கும் மசாலா அவங்க மண்டையில் இறக்கிறது எங்கே இறக்கிறது? எப்படிப்பட்டவர்கள்? வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் அதிலே படம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னைக்கோ குப்பமேட்டுக்கு போயிடுச்சு. இலவசத்தால் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து ஈட்டுகிறீர்கள்? என்கிட்ட இருந்துதான். எனக்கிட்ட எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு பேரு அது என்னது? அதான்டா ஏமாற்றம். அதான் ஏமாற்றம். என் உடம்புல 300 மில்லி எடுத்துட்டு ரத்தத்தை எடுத்துட்டு 100 மில்லி ஏத்தனா எப்படியோ 50 மில்லி ஏத்தனா எப்படியோ அதே தான். அது ஆட்சிக்கு வந்து சொல்வதில்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த வாக்குறுதிகளை இனிப்பான கசப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்வது. நாங்கள் வந்தால் வந்துட்டியே வேற அந்த பாட்டு அவ்வளவு இதா கொண்டு போனாங்க. மாவீரனே படம். ஸ்டாலின் தான் வராரே, விடியல் தர போறாரே, பூரா 2 போய் கிடக்கு. மின் கட்டணத்தில் பல பேர் நெஞ்சு விடி சேர்த்து போயிட்டான். ஐயா பேசுனது இருக்க, ஐயா பேசுனது கொரோனாவை விட கொடுமையான மின் கட்டண உயர்வு. நாமல் கரண்டை தொட்டால் சாக்கடிக்கிறது, கரண்ட் மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது பேசுனது இருக்கு வலைகளில். அது அப்படி பேசினீங்களே, அது அப்ப. இப்ப இப்படி செய்யறீங்களே, இது இப்ப. அது வேற வாயி, இது நார வாயி. என்னது? அவரே சொன்னதுதான். நாங்கள் வந்தால் மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுப்போம் சொன்னது அவர்தான். இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ற? வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிறான். தன் கம்ப்யூட்டர் தான் எல்லா பில்லும் வாங்குறீங்க. அது தட்டி ஒவ்வொரு மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கட்டணத்தை 2 மடங்கு ஆக்குவதற்கு. 500 யூனிட்டுக்கு மேல 501 ஆச்சுன்னா 2 மடங்கு கட்டணம். எவ்வளவு பெரிய ஏமாற்றுது, எவ்வளவு பெரிய ஏமாற்று, கொடுமை. இலவசங்களால் நீங்கள் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? இலவசமாக எதை கொடுத்தீர்கள்? மிக்சி, மாவு அரைக்கிற மசாலா அரைக்கிற எந்திரம், கிரைண்டர், மாவு அரைக்கிற எந்திரம், மின்விசிறி, அதுக்கப்புறம் மடிக்கணினி, அப்புறம் மிதிவண்டி, அது ஒரு சைக்கிள். இப்போ நீங்கள் கொடுக்கிற இந்த மிக்சி, இந்த கிரைண்டர், இந்த மின்விசிறி, இந்த சைக்கிள் எல்லாம் தரமானதா? இலவசத்தை எதிர்க்கிறார்கள் என்ற உடனே விலையில்லா மடிக்கணினி, விலை இல்லாமல் எங்களுக்கு தருகிறீர்கள். உங்களுக்கு வித்த நிறுவனத்துக்காரனும் உங்களுக்கு விலை இல்லாம கொடுத்தானா? விலை கொடுத்தானே வாங்குனீங்க. அந்த விலை யாருடையது? 50,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு சாராயம் விற்கிற அரசு சாராயத்தை குடிக்க வச்சு அதுல இருந்து வர காசுல இலவசத்தை கொடுத்து மறைக்கிறது. இது என்ன கொடுமை பாருங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். சுதந்திர தினத்து அன்னைக்கு கடை இருக்காது. அதுக்கு முத நாள் வாங்கி வச்சுக்கிறான். நாளை குடிக்கணும்னு சுதந்திர தினத்தை கொண்டாடணும்ல. அதுக்கு ஒரு நாளில் மட்டும் உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. ஒரே ஒரு நாள், சுதந்திரத்துக்கு முதல் நாள்
217 கோடிக்கு வித்திருக்கு சாராயம். ஒரு நாளில் 217 கோடிக்கு 17 கோடிக்கு குடிக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறவனுக்கு எதற்காக இலவசம்? அதை மட்டும் சொல்ல. எதுக்கு இலவசம் கொடுக்குற? ஒரு நடிகர், உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு நடிகர் படம் ஒரே நாள்ல 34 கோடி வசூலிக்குது. ஒரே நாள்ல. நீ அவன்கிட்ட பறிக்காம இரு. அவன் வச்சிருப்பாதாப்பா. இங்க பாருங்க, நீங்க கொடுக்கறதெல்லாம் பாருங்க, ரொம்ப அடிப்படை தேவை. ஒரு மாவு அரைக்கிற, மசாலா அரைக்கிற, ஒரு மின் விசிறி, இந்த எந்திரங்கள்லாம் மிக மிக அடிப்படையான ஒரு தேவை ஒரு வீட்டுக்கு. இந்த அற்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற நிலையில் கூட என் மக்களை இல்லாம வச்சதுதான் திராவிட மாடல், திருட்டு மாடல். இது வாங்கிக்கிற முடியலையே. இது வாங்கிக்க முடியல. ஒரு மிதிவண்டி வாங்கி போய் படிக்க முடியல. கல்வி கடனை ரத்து செய்தோம். பாருங்க, நீங்க கோபுரமா வராத, நீ யோசிச்சு பாரு. எப்படி 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 இருக்கும் பாரு. கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. ஒரு நாட்டின் வளத்தில் நீர்வளம், நிலவளம், அதை கடந்து அறிவு வளம், மனித வளம். மனித வளம்னா மனித நலன். நலனுக்கு எது? மருத்துவம். மருத்துவம் தேவைப்படாத அளவிற்கு மனிதன் வாழணும்னா காற்று, நீர், உணவு நஞ்சு இல்லாம இருக்கணும். இது பூரா நஞ்சாயிருச்சு. நஞ்சாயிருச்சு. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது என்ன? பீடி குடிச்சதா? பண்பறக்கப்பட்டதா? இல்லை, எதனால வந்தது? தாய்ப்பால் குடிச்ச குழந்தைக்கு புற்று வருதுன்னா காரணம் என்ன? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாயின் பால் ஏன் நஞ்சாச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சா இருக்கு. அப்ப மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் தரமா, சமமா, இலவசமா இருந்திருக்கணும்ல. சரியா சமமா தரமா இருந்திருக்கணும்ல. ஆனா இந்த என் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த சில போய் பொழப்புக்காக கும்மி அடிக்கிறான் பாரு. அவன் நாங்கள் இலவசமாக தானே ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வா, அரசு நடத்துகிற மருத்துவமனையில், அரசாங்க மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்த ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாமன்ற உறுப்பினர், யாராவது ஒருவர் முதல்ல அவங்களுக்கு அப்போலோ மருத்துவமனைன்னு ஒன்று புகழ் பெற்றது எப்போ தெரியுமா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் போய் அந்த மருத்துவமனையில் படுத்துவதான். அப்பவும் அரசு மருத்துவமனை இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திராவில் படுத்தாங்க. பிறகு காவேரி, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா. 70 நாள் அப்போலோ மருத்துவமனை. ஏன் நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை என்னாச்சு? தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையிலே 50 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் இருந்ததுனாலே தரம் இல்லாம போச்சு. எப்படிப்பட்ட முழுக்க நாடகம்தான். பேருந்துல பயணம் செய்வாங்க. அது பேருந்து தரமா இருக்கா பார்ப்பாங்க. ஆனா அவர் பேருந்துல வருவார், பயணம் செய்வார்னா அதுக்கு முன்னாடியே ஒளிப்பதிவாளர்கள்லாம் போய் ஊடகக்காரர்கள்லாம் காத்திருப்பாங்க. இதான் ஆய்வு செய்யறதா? அரசு பள்ளியெல்லாம் இலவசமா தானே படிக்க, இலவசமா படிக்க வைக்கிறீங்க. சரி, தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு 10,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விடுகிற நிலையில் இருக்குன்னு. அதை கட்டுங்கடான்னா நான் ஜமாதி கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன். என்னது இது? அறிவை வளர்க்கும் கல்வி கூடங்கள் தரமற்ற நிலையில் இருக்கு. சுடுகாடா இருக்கு. ஆனா சுடுகாடு பெரிய நட்சத்திர விடுதி மாதிரி கட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம போ. என்ன கொடுமை பாருங்க. அரசு பள்ளி கல்லூரிகள் தரமா இருக்கா? அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு கல்லூரி பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அங்கு படிக்கிறாங்களா? இல்ல அமைச்சர் பெருமக்கள், இல்ல சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், யாராவது ஒருவருடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா? படித்தால் கல்வியின் தரம் தானா உயரும்.
இதைதான் நாங்க கேட்கிறோம். எதை கொடுக்கணும்னு சொல்றோம்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர், இது மூணும் மக்களுக்கு கொடுக்கணும். தரமா கொடுக்கணும், சமமா கொடுக்கணும், சரியா கொடுக்கணும், அதை இலவசமா கொடுக்கணும். நீ கல்வியையும் மருத்துவத்தையும் தரமா கொடுத்து விட்டால் என் மக்களுக்கு பண தேவை பாதி குறைஞ்சிரும். நீ கல்விக்கு வரி எடுத்துக்கிட்டு மருத்துவத்துக்கு வரி என்கிட்ட எடுத்துக்கிட்டு சிறந்த மருத்துவமா தனியார் மருத்துவமனைக்கு போ. காசு இருந்தா தனியார் மருத்துவமனையை படுக்கலாம், மருத்துவம் செஞ்சுக்கலாம். காசு இல்லைன்னா பாடை கட்டி நேரப்படுத்தி சுடுகாட்டுக்கு போகலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் சொல்றோம். நீ ₹1 1 கோடி கல்வி, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமா கொடுத்துரு, இலவசமா கொடுத்துரு. பாதி பாதி வருமானம் தேவைப்படாது, அவங்க பாதி மிச்சம். அதே மாதிரி மருத்துவம், எவ்வளவு உயர்ந்த மருத்துவம் ஆனாலும் எவ்வளவு செலவானாலும் தாத்தாக்கு முடியலையா, பாட்டிக்கு முடியலையா, அம்மாவுக்கு முடியலையா, பிள்ளைக்கு முடியலையா, அரசு கொடுக்கும் என்கிற நிலை வந்துட்டா என்ன செலவு இருக்கு சொல்வாப்போம்? மருத்துவ செலவு, மருத்துவ கொள்ளை, கல்வி கொள்ளைதான் பெரும் பிரச்சனை இருக்குங்க. அதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுக்குறத சீமா எதுக்குறான், சீமா எதுக்குறான். இதுக்கு பேரு, திட்டத்துக்கு பேரு புதுமை பெண். புதுமை பெண்ணா என்ன? பிறரை சாராது, அப்பாவை சார்ந்து, அண்ணனை சார்ந்து, கணவரை சார்ந்து, தம்பியை சார்ந்து சார்ந்து நில்லாது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளத்தை பெற்று பெருமையோடு தற்சார்படைந்து தன் காலில நின்று வாழ்கிற வாழ்க்கையை என் பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் புதுமை பெண். நான் தனியார் கல்லூரியில் போயிட்டு பணத்தை கட்டி 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் 4 லட்சம் கட்டி நான் சீட் வாங்கி படிக்கிறேன், இடம் வாங்கி படிக்கிறேன். அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன்னா இதெல்லாம் எப்படி? எப்படி பாருங்க, 698 கோடி இதுக்கு ஒதுக்குறாங்க. அதுக்கே முதல்ல தேர்தல் அப்ப குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன போது அதை கொடுக்கல. அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சொல்றாங்க, நிதி வலிமை இல்லை, நிதி நிலைமை அவ்வளவு இல்லை, வந்தபோது கொடுப்போம். எப்ப வரும்? எப்ப வரும்? எப்படி வரும்? மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டம் இருக்கா? பல பொருளாதார மேதைகளை போட்டு குழுவை போட்டீங்க, ஒரு கூட்டமாக நடத்தினீங்களா? என்ன மாற்று பொருளாதார பெருக்கம் உங்ககிட்ட இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். பால் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது? ஆட்டுக்கறி எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து வருது. ஏன் நீ ஏன் பால் வளர்ப்பு, நீ ஏன் மாடு வளர்த்து பால் வளர்ப்பு இது பண்ணல? பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிச்சு நாடு. எது பொருளாதாரம்னே தெரியல. இலவசத்தை கொடுத்து மக்களின் வாழ்க்கை விளிம்பு நிலை மனிதர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற எத்தனை காலத்துக்கு விளிம்புல நிப்பான் பாரு, விழுந்துற போறான். எத்தனை காலத்துக்கு விளிம்புல நிக்கப்ப என்னைய? இலவசம் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டோம் அப்படின்னா, போன தடவை நான் இலவசம் வாங்கினேன், இந்த வாட்டி கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு, வேற யாருக்காவது கொடுங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? நான் கேட்கறது தரமான கல்வி, நான் கேட்பது தரமான மருத்துவத்தை கொடுங்க, அதை கொடுங்க. அப்பதான் ஒரு நாடு அறிவில் சிறந்த நாடு, அறிவார்ந்த சமூகமாக மாறும், ஆரோக்கியமான சமூகமா மாறும். மருத்துவம் தரமா இருந்துச்சா? நீங்க பாருங்க, மருத்துவமனைகள் சரியாக இருந்தால் மருந்தகங்கள் குறைவா இருக்கும். ஆனால் இங்க மருத்துவமனைகளும் அதிகமா இருக்கு, மருந்தகங்களும் அதிகமா இருக்கு. மருந்தகங்கள் சரியா இருந்தா மருத்துவமனையில கூட்டம் குறையும். எந்த நாடு ஆரோக்கியமான நாடா இருக்கும்? எங்க மருத்துவமனையில கூட்டம் குறையுதோ, எங்கு சிறைச்சாலையில கூட்டம் குறையுதோ, அந்த நாடுதான் குற்றமற்ற சமூகமாக இருக்கும், ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும். ஆனால் நீ மருத்துவமனையில் படுக்க இடம் இல்லை, எச்சி துப்புனா யார் தலையிலே விழும். நீ புழலில் இங்கே இந்த சென்ட்ரலில் ஒரு ஜெயில் இருந்துச்சு, அந்த ஜெயில் இடம் பத்தலை, குற்றவாளிகள் கூடிட்டான், எண்ணிக்கை பெருகிட்டான், கொலகாரப்பையோ கொள்ளையடிக்கிறவன், ஏன்னா அவனெல்லாம் கட்சி நடத்தி பெரிய பெரிய ஆளுகளாக வந்தோடனே
இந்த கொள்ள கூட்டம் பெருகிருச்சு, திருட்டு கூட்டம் அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்த சிறைச்சாலையில் இடம் பத்தவில்லை, சென்னை புழலிலே 100 ஏக்கரில் சிறைச்சாலை கட்டுவோம் என்று கட்டினால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக வளர்ந்து வருதுன்னு. குற்றம் குறையணும், காவலர்கள் தேவையில்லை என்கிற நிலை வரும்போதுதான் அந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். மற்ற கூட்டத்துக்கெல்லாம் காவலர்களை போடுவாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு ஏன் காவலர்களை போடுவதில்லை? கட்டுப்பாடோட பிரபாகரன் பிள்ளைகள் கட்டுப்பாடோட இருப்பாங்க. திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள், இது 3ஐயும் ஆட்சியாளர்கள் கொடுத்து விடணும். அப்படி இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்கிறார். அவரே சொல்றார் பாருங்க, இத பலமுறை என்ன பேசியிருக்கேன். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். மக்களை சோம்பி இருக்க வைத்து எல்லாம் அதுதாரம் இதுதாரம் மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் அதுதாரம் எல்லாம் தந்து அவனை உழைக்கணுங்கிற எண்ணத்திலிருந்து வெளியேற்றிட்டான். இதெல்லாம் ஒரு அப்பை ஒரு 3000 ரூபாய் 1500 2000 ரூபாய்க்கு வேலைக்கு போய் சேர்த்து வச்சா அந்த மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கிட முடியும், மின்விசிறிலாம் வாங்கிட முடியும். அதை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது ஏன்? இவட அங்கே இளவஞ்சி கூட பேசினாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் கல்வி இலவசமாக, அதில் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் ஐயா அப்துல் கலாம், எல்லாம் அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். அப்போ ஒரு படி, அதாவது 3 படி அரிசி இல்லை 1 படி அரிசி நிச்சயம், அதை சொன்னார். 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம்னு. அப்போ காங்கிரஸ்காரன் அண்ணாதுரை என்ன லூஸ் ஆகிட்டார, ஏன்னா ஆற்று மணலா அரிசி 1 ரூபாய்க்கு படி அரிசி கொடுத்துருவீங்களா நீங்கள் பாருங்க. அப்போ ஒரு கொடுத்துருவீங்களா? ஆற்று மணலா அள்ளி கொடுக்கறதுக்குன்னாங்க. இப்போ அரிசி இலவசம், ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு போயிட்டுது. ஆமாம், ஆற்று மணலுக்கு விலை அதிகம். அப்போ சொல்லும்போது அண்ணாதுரை இப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் ஐயா கலைஞர் 2006 வரும்போது பதவி அழைப்புக்கு வேற்புக்கு நான்லாம் போயிருந்தேன். முன்னாடி உட்காரும்போது ஐயா முதல்ல கையெழுத்து போட்டது 1 படி அரிசி 1 கிலோ அரிசி 2 ரூபா, 1 கிலோ அரிசி 2 ரூபா. அடுத்து 5 வருஷம் முடிஞ்சு மறுபடி தேர்தல் அறிக்கையில் 1 கிலோ அரிசி 1 ரூபா. எதுக்கு பேர் என்ன? டெவலப்பு. 2 ரூபாய்க்கு வாங்குற நிலைமைக்கு இருந்தான் தமிழன். இப்போ இந்த 2 ரூபாய்க்கு வக்கற்று 1 ரூபாய்க்கு வந்துட்டான். 1 ரூபா இருந்தால் தான், 1 ரூபாய்க்கு கொடுத்தா தாங்க சாப்பிட்டு ஏதாவது பிழைக்க முடியுங்க. வளர்ச்சி. திருப்பி அடுத்த தேர்தல் வருது, 1 ரூபாயும் இல்லடா, இலவசம்டா. ஏன்னா ரொம்ப வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான். இலவச அரிசி. இந்த இலவச அரிசியை யாராவது ஒருத்தர், இந்த ரேஷன்ல போடுற அரிசியை, இந்த நாட்டிலே ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்ட ஒரே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். இந்த வைரவன் ஐயா உதவியாளர் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாது, நாத்தமாக இருக்கும், நாத்தமாக இருக்கும். அதான் முகஞ்சுளிக்காமல் சாப்பிடுவாங்க. ஐயா அப்படின்னு சனது தானே சாப்பிடுது, அப்புறம் அதை தான் நம்மளும் சாப்பிடணும். எப்படி நீங்கள்லாம் நான் வேடிக்கையாக சொல்கிறேன்னு நினைப்பீங்க. இன்னும் எங்கள் அம்மா இருக்காங்க, அரணையூரில் போய் பாருங்கள், கேளுங்க. ஊருக்கு போயிருந்த போது, எப்பா இந்த ரேஷனில் அரிசி போட்டாங்க வாங்கிட்டு வந்தப்பா, அரிசி வாங்கிட்டு வந்து கஞ்சி ஆக்கி தண்ணியை அப்படியே கொண்டு மாட்டு தொட்டியில் ஊற்றுனேப்பா, மூக்கை கொண்டு போக மாட்டேங்குதுப்பா, குடிக்க மாட்டேங்குது. அப்புறமா சரி கோழிக்கு அது போடும்னு கோழிக்கு போட்டப்பா கொத்த மாட்டேங்குதுப்பா. உண்மையிலே சொன்னாங்க எங்கள் அம்மா. இப்போ ஒரு கேள்வியை நம்ம எழுப்புவோமே, நான் விவசாயி, விளைய வைக்கிறேன், ஒரே நெல் தான், ஒரே நெல். இந்த நெல் அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கு.
அதே மக்கள் சேவைக்கு நியாய விலை அந்த பயிர் கடைக்கு நீங்க இந்த ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று இருக்கு. இடையில என்ன நடக்குது? என்ன நடக்குது? இவர்களை பாருங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க. 39 கோடி, அதாவது 93 வயது வரை வாழ்ந்ததுனால 93 கோடினா வியப்பா இருக்கு. 39 கோடியில நினைவிடம் கட்டுறேங்கிறாங்க. சரி கட்டுங்க. 89 கோடியில பேனாங்கிறாங்க. ஆனால் தகர சீட்டுக்கு பாருங்க, தகரம் தான் அந்த இதில் போட்டுக்கு பாருங்க ஒரு ஆட்டை. தகரத்தை வைத்து கூட நெல் கொள்முதல் அந்த அரசு கொள்முதல் செய்தில்லை, அந்த நெல்லை பாதுகாக்க முடியுமா? முடியாது. ஒரு தகர சீட்டை போட்டு அப்படி ஒரு குடோன் மாதிரி கட்டி சேமிப்பு கிடங்க கட்டி பாதுகாக்க முடியாதா? எவ்வளவு அரும்பாடுபட்டு உலக குடிமகள் உழைத்த அந்த மக்கள் கொடுக்கிற நெல்லை வாங்கி கொள்முதல் செஞ்சு தெருவில் தரையில போட்டு அது எலி திண்டு எறும்பு திண்டு தார்பாயை போட்டு சும்மா தார்பாயை போட்டு மூடி எத்தனை நீங்க பாக்குறீங்களா? அவ்வளவு முளைச்சு போகுது. இப்ப எவ்வளவு பொறுப்பற்ற அரசு! டாஸ்மார்க்ல திருடிறான்ட்டு ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு எடுத்து அதுல கொண்டு போய் இந்த டாஸ்மார்க் சரக்குகளை வச்சு அதுல கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தி காவலர்களை பாதுகாப்புக்கு போற அரசு அத்தியாவசிய உணவுப் பொருளான நெல்லை மழையில நனைஞ்சு முளைக்க விடுதுன்னா இதை எப்படி இந்த கொடுமையை ஒழிக்காம என்ன செய்வ? நீ கோபப்படுறான்னா என்ன பண்றது? கடைசியா விசாரிச்சா என்னன்னா ஏன் இப்படி முளைக்க விட்டுறாங்கன்னா அப்பதான் விலை குறைவா அந்த நெல்லை கொடுப்பான் விவசாயி. எடுத்துக்கிட்டு போய் எங்க இவங்க டாஸ்மார்க் சரக்கு தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக அந்த நெல்லை பயன்படுத்துறாங்க. கொடுமை. நீங்க இந்த 50 ஆண்டுகள்ல பாருங்க, இந்த 2 அரசுகளும் மாறி மாறி திமுக அதிமுக அரசுகள் போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இது நாளை தவிர ஏதாவது திட்டத்தை நீங்க பார்த்ததுண்டா? இவர்கள் திட்டமே இதுதான். இது ஏமாற்றுவதற்காகவே. அதுல போன தேர்தல் அப்பெல்லாம் தம்பி உதயநிதி என்ன பண்ணிவிட்டாருன்னா, கூட்டுறவு வங்கியில நீங்க நகையை அடமான வைத்தீர்கள் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை திருப்பி கொடுத்துருவோம் சொல்லிட்டார். இவர் பேச்சை கேட்டு பலவே அடமான வச்சுட்டான். கடைசியா மீட்க முடியல. ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் அவர் ஒருத்தர் வந்தார்ல, ஒரு குடுகுடு படிச்சுக்கிட்டு 15 லட்சம் ஒவ்வொருத்தர் வங்கியிலையும் 15 லட்சம் 15 லட்சம் 15 லட்சம் 15 லட்சம். கடைசியா எங்கடான்னா ஒன்றும் இல்லை. வரியை போட்டு அப்பத்தா சுருக்கு பையில் இருந்த பணத்தையும் உருவிட்டு போனதான் மிச்சம். அதை அவர்கிட்ட கேட்குறாங்க, நிதின் கட்காரிட்ட அமித்ஷாட்லாம் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் 15 லட்சம் வங்கி கணக்கில் போடுறேன் நீங்களே, அதெல்லாம் என்னங்க அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா, சும்மா சொன்ன மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்லிவிட்டான், அவன் போட்டான். இப்போ அது எப்படி காசு கொடுக்க முடியும்? நமக்கு ஒரு நிதியமைச்சர் வந்து வாச்சிருக்காங்க பாருங்க. ஆமாம், அப்போ ஊறுகாய் விற்றாங்க மாமி, இப்போ ஊரை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு தம்பி ஒரு கருத்து படம் மாதிரி போட்டிருக்கான். கோழியை வெட்டி சாப்பிட்டால் அது சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டால் அது மட்டன் பார்ட்டி, கேக்கை வெட்டி கொண்டாடினால் அது பர்த்டே பார்ட்டி, நாட்டை வெட்டி வித்தால் பாரதிய ஜனதா பார்ட்டி. அப்படி இருக்கு பாருங்க. அது அம்மாட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்படி 9,000 கோடி 11,700 கோடி இப்படி பல கோடிகளை வாழ்ந்துட்டு நீரோ மோடி லலித் மோடி இந்த விஜய் மேலாம் ஓடி போயிட்டாங்களா, அவங்கெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்படி ஏமாற்றுக்காரர்கள்னு சொல்லாதீங்க. தொழில் முதலீடு செய்து தோற்று போனவர்கள், தொழிலில் முதலீடு செய்து தோற்று போன உடனே நான் அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் தொழிலில் முதலீடு செஞ்சு தோற்று போறேம்மா, அம்மா தயவு செய்து கொடுங்கம்மா. எப்படி ஒருத்தர் இருக்கான் அதானின்னு, அவர் உலகத்திலே 2வது பணக்காரர் ஆயிட்டு இருக்காரு, 3வது பணக்காரர் ஆயிட்டு பிச்சைக்கார கடங்கார நாய் 2,50,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். 2,50,000 கோடி ஒரு மனிதனுக்கு கடன் இந்த நாடு கொடுத்துருக்கு. சொந்த நாட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களின் வரி வெங்கலம் மாறி ஒரு அயோக்கிய ஏமாற்றுக்காரன் பார்த்திருக்க. நீ வாழ முடியாது உன்னால். சிலிண்டர் விலை
1150 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. சுங்கச்சாவடி, எரிபொருள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. நல்லா கவனிச்சுக்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால என்னென்ன பிரச்சனை? அத்தியாவசிய பொருளான அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய், முட்டை, பால் இதன் விலை ஏறும். எப்படி? இடப்பெயர்வு, பார உந்துகள், லாரி, அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தூக்கி சுமக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கும் போது அந்த டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு அதுல அடங்கும். அதுபோக சுங்க கட்டணம், அதுபோக லாரி வாடகை, இதுவெல்லாம் உள்ளே இருக்கிற அரிசி, பருப்பு, தக்காளி, சொரக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கீரை ஏறிடுது. எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாரு. அதை விட்டு வீட்டுக்கு வந்தா சிலிண்டர் இல்லை, அதை விட்டு வந்தா மின்சார கட்டணம், அதுக்கு மேல சொத்து வரி. சொத்து வரி எப்படி? எனக்கு 14,000 சம்பளம்னு வச்சுக்க, 14,000, அப்ப 7,000 வாடகை இருந்தது, இப்ப 10,000 ஆயிரம். ஏன்? அந்த வீட்டு உரிமையாளன் சொத்து வரி கட்டணும்னா என் வாடகை தான் கூட்டுவான், அவன் கையில இருந்து கட்ட மாட்டான். எப்படி இருக்கு? இதான் விடியலாட்சி. விடியலாட்சி இன்னும் முடியல, ஆட்சின்னு இருக்குது. காட்சி முடியல, இன்னும் முடியல. 1.5 ஆண்டுல அப்பா சாமின்னு இருக்கான். என் பங்காளி சொல்லலாம்ல, ஆத்தா கண்ணை கட்டுது, அதுக்குள்ள கண்ணை கட்டுதே வரல. பங்காளி வடிவேலு அந்த கதை தான். இப்பவே கண்ணை கட்டுது, இன்னும் 3.5 ஆண்டுகள் இருக்கு. கொடுமை. அது இலவசம் என்பது என்னன்னு முதல்ல நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல பாருங்க, கப்பல்ல பொண்ணு வருது, கப்பல்ல பொண்ணு வருதுன்னு இருக்காங்க. ஒரு பையன் ஓடியாந்து எனக்கு ஒன்று எங்க அப்பாவுக்கு ஒன்று இருக்கான். இல்லடா ஓசி இல்லடா காசுக்குடா அப்படின்னா, அப்ப வேணாம் நான் சின்ன பையன், எங்க அப்பா வயசானவர் இருக்கான். ஓசினா எது ஒன்றையும் இலவசம்னா வாங்கிடும். எது ஒன்றும் இந்த இனத்தின் நிலைமையை பாருங்க. இவனுடைய பண்டிகை ஒன்றே ஒன்றுதாங்க, பொங்கல். காலங்காலமா உழைச்சு ஒரு அறுவடை திருநாள் பொங்கலை கொண்டாடுறதுக்கு அவனுக்கு அரிசி இல்லைங்க, அவனுக்கு சக்கரை இல்லை. பாருங்க, காலங்காலமா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுமைக்கு உழைக்கிறான். அவனுடைய பண்டிகை, இனத்தின் பண்டிகை பொங்கலை கொண்டாட 1 கிலோ அரிசி இல்லை, அதை இலவசமா தர வேண்டிய நிலைமையில் இருக்கிறான்னா பாத்துக்க. சீமா அப்படி கையேந்தனான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிச்சைக்கார பையன் சீமான். நான் கையேந்தினால் பிச்சை, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் அது இலவசம். எவ்வளவு பெரிய தன்மான இழப்பு. என்ன கேட்டிருக்கணும் நம்ம மக்கள்? எனக்கு அறிவை கொடுக்கிற கல்வியை கொடு, உயிரை காக்கிற மருத்துவத்தை தரமா கொடு, அதான் கேட்டிருக்கணும். அதை விட்டு இந்த இலவசத்துக்கு ஏமாந்து கையை நீட்டிய உறவு அது அவசியம் இல்லாம போச்சு. எது? கல்வியை தரப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை, மருத்துவத்தை தரப்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்படாம போயிடுச்சு. இங்க தனி முதலாளிகளின் மிகப்பெரிய வியாபார பொருளாக மருத்துவமும் கல்வியும் குடிநீரும் மாறி நிக்குது. மடிக்கணினியை இலவசமா கொடுத்த அம்மா ஜெயலலிதா, சைக்கிளை இலவசமா கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டரை இலவசமா கொடுத்தாங்க. ஆனால் தண்ணீரை 1 லிட்டர் 10 ரூபாய்க்கு வித்தாங்க. ஏன்? இது எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க முடிந்த அரசால் தண்ணீரை கொடுக்க முடியல. ஏன்? தண்ணீரை இலவசமா அரசு கொடுத்துருச்சுன்னா தண்ணீரை விற்கிற கின்லே, அப்பலோ, இந்த கண்ட கர்மாந்திரம்லாம் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படும், அதன் விற்பனை பாதிக்கப்பட்டுரும். அவன் விற்பனை பாதிக்கப்பட்டால் அரசுக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் நின்று போயிடும். அதனாலதான் உங்களுக்கு என்ன வைக்கிறோம் நம்ம? கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ். வீடு இருக்கு, ஒரு வீடு பார்க்கும்போது அண்ணே நல்ல வீடுனே, நல்ல லைட்லாம் நல்ல வெளிச்சம்னா நல்லா வரும்னே, காத்தோட்டமாக இருக்குனே, ஹவுஸ் ஓனர் தங்கமானவனே, நல்லா பிக்கல் பிடுங்க, அதுக்காகனே நீங்கள் 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் வாடகை கொடுக்கலாம் கூட தாங்கி பாருனே. இவர் அங்கே போய் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட, சார் நல்ல பார்ட்டி சார், எல்லாம் நல்லா சம்பளம், கை நிறைய சம்பளம், தண்ணி இனி போட்டு சலம்பாது சார், பொண்டாட்டி 2 பிள்ளைய தான் சார், பெரிய இதில் இருக்க யாரும் பெரிய கெஸ்ட்டு எல்லாம் வரமாட்டாங்க சார், நிம்மதியாக இருக்கும் சார், நம்பி விட கொடுக்கலாம் சார். சரி, இவருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். ஜப்பானுக்கு போய் என் நாட்டுக்கு ஓடியா, அமெரிக்கா என் நாட்டில் வந்து தொழில் தொடங்கு, என் நாடு நல்ல நாடு, அங்க பல ஆயிரம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இளைஞன் இருக்கான், மனித ஆற்றல் அப்படி இருக்கு அப்படி இருக்கு. இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான்.
அது ஐயா இறையன்பு அது போர் தொழில் பலகையில் எழுதியிருப்பார். ஒரு ஓனாய் கத்தின்னு, ஓனாய் கத்தி. இந்த ஓனாய் வந்து கோழிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுது. ஆடு கோழி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடும் மலையிலேருந்து இறங்கி வந்து. இது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல இவங்களுக்கு. உடனே ஒரு கூரா ஒரு கத்தி, அந்த கத்தியை ஒரு குச்சியில் கட்டி நல்லா அந்த கோழி அறுத்து அதன் ரத்தத்தை அதில் தடை வச்சுட்டு காய வச்சுட்டாங்க. அந்த கோழி ரத்த வாடைக்கு அவர் வந்து அந்த ஓனாய் வந்து கத்தி அப்படி நக்குறாரு. நக்குனோன்னா அப்படியே அவருக்கு சுவையாக இருக்கு. நக்கிக்கிட்டே இருக்கிறார். அவர் நக்கிக்கிட்டே இருந்தால் கடைசி அவர் நாக்கு அறுத்து வர்ற ரத்தத்தை தான் அவர் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு தெரியல. கடைசியாக நக்கி கடைசியாக ரத்தம் போய் செத்து போயிட்டாரு. இதுதான் இலவசம். இந்த ஓனாய் கத்தி கதை இருக்குல்ல, அந்த கதை தான். அரிசிக்கு 5 விழுக்காடு அரிசி, அடித்தட்டு மக்கள் வாங்கி சாப்பிட்ற அரிசியில் 5 விழுக்காடு, பால் 5 விழுக்காடு, எல்லாத்துக்கும் இந்த ஜிஎஸ்டின்னு வரி 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 வரின்னு. அதான் நான் என் தம்பி கூட சொன்ன ஒரு குறும்படம் இருக்குண்டா, அவசரமாக சிறுநீர் கழிக்க போகும்போது ஜிஎஸ்டி கட்டிட்டு போயா, அவசரம்யா கட்டிட்டு போயா, அந்த நிலைமைக்கு தள்ளிட்டான். ஒரு நாடுங்க குடிகளிடம் வரியை மட்டும் பெற்று பொருளாதாரத்தை தன்னிறைவடையோடையும் வளர்ந்து விட முடியும் என்று நினைக்கிற ஒரு நாடை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? வெறும் வரி தாங்க. அரசிடம் இருந்து அரசுகிட்ட பொது நிறுவனம்னு ஒண்ணு கிடையாது. அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிற ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு தனியார் முதலாளிகளுக்கு தரை வைக்கப்பட்டுச்சு. இங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அப்படி. உலக வர்த்தக அமைப்பு இருக்கு, WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதில் போய் இவங்க கையெழுத்துறாங்க. அவனுக்கு வந்து நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு பாருங்க, கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், இது எல்லாம் அவனுக்கு சேவை அல்ல, தொழில். அவன் என்ன சொல்றான்? இந்த கல்வியை நடத்துவது, மருத்துவமனை நடத்துவது, இந்த தண்ணீரை விநியோகம் செய்வது, மின் உற்பத்தி விநியோகம், சாலை போடுதல், பராமரித்தலாம் அரசின் வேலை அல்ல. அது தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்மன் இருந்தான். இதுதான் அந்த WTOட கொள்கை முடிவு. அதில் கையெழுத்து போட்டு நம்ம ஆளுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதான் இங்கே இருக்கிறது. தேர்தல் வரும்போது இப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்க, மிக்சி கொடுத்துட்டாங்க, கிரைண்டர் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி அந்த மிக்சி கிரைண்டர்லாம் பழசாக இருந்தால் கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். வருவாங்க பழைய பட்டு புடவை அது வரும் இல்லை, அந்த மாதிரி வரும். இல்லைன்னா அதை கொடுங்க, நாங்கள் பழுது நீக்கி தாரோம். ஒரு தம்பியெல்லாம் மோட்ரு பைக்கு அடமான வச்சிடறாங்க. ஏன்டா மோட்ரு பைக்கு அடமான வச்ச? எப்படி இந்த இடைத்தேர்தல் வரப்போது இல்லைண்ணே, எப்படி காசு கொடுப்பாங்கன்னு திருப்பிக்கலாம்னே, அந்த தைரியத்திலானே வச்சேங்கிறாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவர்களுக்கு ஒரு கோட்பாடு தான், நண்பு உடன் பிறந்தார்களே, ஒரே கொள்கை முடிவு தான். ஆடு இலவசமாக கொடுப்பாங்க, மாடு இலவசமாக கொடுப்பாங்க. அப்போ என்ன கோட்பாடு? ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல G² பலகை இல்லாத இடம் பார்த்திருக்கீங்களா? நாடே வாங்கியாச்சு. இது தமிழ்நாடுலாம் கிடையாது, கருணாநிதி ஐயா அவர்களுடைய சொந்த நாடு. இது சொந்த நாடு. சும்மா ஏதாவது ஒரு இலவசம்னா நம்ம மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறி எவ்வளவு நுட்பமாக நகர்த்துறாங்க பாருங்க. என் தம்பி கூட சொல்றான், அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள். எதுக்கு? வேலை செய்ய ஆள் இல்ல. அவ்வளவு வட இந்திய முகங்கள் எல்லாம் வட இந்திய. திருநெல்வேலியில வந்து பீகார்காரி ஒரு அம்மா நாத்து நட்டுக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியில தச்சு வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு, எந்த வேலைக்கு ஆள் இல்லை. ஆனால் இதே வேலையை என் இன சொந்தங்கள் செய்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, இந்த துபாய், அரபு நாடுகளில் போய் செய்கிறாங்க. இதே வேலையை தான் செய்கிறாங்க. சென்ட்ரிங் வேலை, தச்சு வேலை. எல்லா இடத்திலையும் வட இந்தியர்கள். எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நீங்க நாம் காத்திருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. 2 கோடி பேருக்கு குறையாம வந்துட்டான்.
தினம் 2000 3000 பேர் வந்து இறங்குறாங்க. அவ்வளவு பேரும் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள், குடும்ப அட்டை பெற்றிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டமே இதற்காக வந்ததுதான். நீ நிப்ப, அவன் ரேஷன் கடையில் நின்று அவன் வாங்கிட்டு போவான். ஆனால் நீ குஜராத்தில், பீகார்ல, அருகில் இருக்கிற கர்நாடகா, கேரளாவில் எங்க நிற்கும் நின்று வாங்கிட்டு வருவியா? உன்னால முடியுமா? அவன் ஓட்டுரிமை பெற்றுவான். நீ இனிமே எங்க பேசுவ? நாங்கெல்லாம் என்ன ஆளுக தெரியுமில்ல? 2 கோடி ஓட்டு, 2 கோடி. நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல? எங்களுக்கு அம்பிட்டு ஒன்னும் எங்கிட்டு போன்றான். இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ நிக்க இடமில்லாம அடித்து விரட்டப்படுவாய். உன் இடத்தினை உறுதி செய். இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன்கிறான். நீங்க சும்மா நின்றுகிட்டு நான் ரஷ்யாவை பார்த்து கேட்கிறேன், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்க்க கேட்கிறேன். டேய், அங்கிட்டு போய் நின்று கத்துறாது, ஏன் இடம்ன்றான். சர்வதேசம் பேசிருக்க முடியாது தம்பி. நல்லா கவனிச்சுக்கணும். ஈழத்தில் நடந்ததை எழுதி வையுங்கள். அண்ணன் சொல்றதை நீங்க உங்கள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள். ஈழத்தில் நடந்தது விரைவில் இந்த நிலத்தில் நடக்கும். அடிப்பான், உன்னை அடிப்பான். வட இந்தியா அடிப்பான். எல்லா வேலைக்கும் வந்து விட்டான். நீ ஒரு வேலை கேடு கெட்டு போய் நலிந்து போய் நீ பிச்சை எடுக்கலாம் என்று நாள் கூட அந்த வேலையும் உனக்கு இல்லை. ஏன்னா எல்லா நிறுத்தத்திலையும் பிச்சை எடுக்கிற போறான் வட இந்தியன் தான். வேணா வா, நான் காட்டுறேன். எங்கூட வா. நான் வரும்போது ஒவ்வொரு நிறுத்தத்திலும் அவன் தான். அவன் பேசினா மொழி தெரிஞ்சிரும்னு இப்படி இப்படிம்பா. கொடுத்தொலைடா, டே கொடுத்தொலைடா. பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடையாது இனிமே. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். உழைப்பிலிருந்து வெளியேறுவது என்பது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும், பேராபத்தை தரும். நீ கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்பட்டுட்ட. நீ உன் வழிபாட்டிலிருந்து வெளியேறி, அதுவும் வழிபாட்டில் உன் தாய்மொழி வெளியேறி, வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு, வரலாறு மறைக்கப்பட்டு, நீ யாரென்றே தெரியாமல் மறைக்கப்பட்டு, கடைசியா உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டுட்டான். இனி நம்ம நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவோம். இதுதான் இறுதி. இது கடைசி. இதுதான் உலகத்தில் ஒருத்தன் சோம்பி இருக்க வைத்து எங்கேயாவது சம்பளம் கொடுக்கிற நாட்டை உலகத்தில் பார்த்திருக்கீங்களா? அது இந்தியா மாடி ஒரு ஏழ்மை வறுமை நிறைந்த நாடு. 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், என் அன்பு சொந்தங்களே, கொரோனா நேரத்தில் அவர்கள் சொன்னது 80 கோடி ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்துருக்கோம்னு. 80 கோடி ஏழை மக்கள் பார்த்துக்கிறங்க. 80 கோடி ஏழை. இது எப்படி, என்ன வேலை நடக்குது? 80 கோடி ஏழை வச்சுக்கிட்டு 80 கோடி ஏழை இருக்கான். இங்கதான் உலக பணக்காரன் இருக்காங்கன்றாங்க. எங்க அம்மா இருக்கல்ல, 100 நாள் வேலைக்கு போறாள், அவ என்ன வரி கட்டுறாளோ அதான் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறா. இது சமமா இருக்கா? பணக்காரனுக்கு குறிப்பிட்ட விழுக்காட்டுக்கு மேல சொத்து வச்சிருக்கவனுக்கு, வருவாயிட்டவனுக்கு அதிக வரியை போடு. அப்படி இல்லையே. 100 நாள் வேலைக்கு போய் 100 ரூபா 200 ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த சம்பளத்தை வைத்து சாப்பிடுகிற குடும்பம் வச்சுக்கிடுவோம். அந்த குடும்பம் எப்படி அரிசிக்கு 5 விழுக்காடு கட்டி, பருப்புக்கு 5 விழுக்காடு கட்டி, பாலுக்கு 5 விழுக்காடு கட்டி எப்படி சாப்பிடும்? எப்படி? ஒன்னா 100 நாள் வேலை திட்டத்தை சீமா அட 100 நாள் வேலை விடு, 365 நாளும் வேலை விடு, நான் வேணான்னு சொல்லல. மனித உடல் ஆற்றலை, மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தணும்ல. உழைக்க வச்சு உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்ட நாடு தானே வெல்லும். உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தணுமா இல்லையா? அருகில் இருக்க கேரளாவில் 100 நாள் திட்டம் இருக்கு, வேலை திட்டம் இருக்கு. அது என்ன சொல்லுது? நாம சொல்றபடி செய்யுது. ஒரு அலுவலகம் வச்சுக்கிறது, நான் விவசாயம் செய்கிறேன், அல்லது கரும்பு வெட்டுறேன், அல்லது ஒரு நெல் அறுவடை செய்ய போறேன்னா எனக்கு 10 ஆட்கள் தேவை நெல் அறுக்க அப்படின்னா இங்கே பதிவு பண்ணிடுறேன். இந்த வாகனத்தை அனுப்பி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே வேலை செய்வாங்க, கருதை அறுப்பாங்க அல்லது கரும்பை வெட்டுவாங்க.
வெட்டினவன்னா அந்த அவர் இருக்கார்ல அந்த விவசாயி, அவர் இந்த அலுவலகத்தில் காசை கட்டிடுவார். 10 பேருக்கு இருந்தாங்க காசு. இப்போ அரசு ஒரு காசு கொடுக்குது, 200 ரூபாய் வச்சுக்க, நான் ஒரு 300 ரூபா, 500 ரூபாய் கொண்டுட்டு வீட்டுக்கு போவான்ல. அப்போ உடல் ஆற்றல் உற்பத்தியில் இருக்கு. அப்போ உற்பத்தி பெருகுது. அப்போ பஞ்சத்தை எதிர்கொள்ளாது என் நாடு. நீ மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உணவு உற்பத்தி பெருக்க இருக்கா உன் நாட்டில் இருக்கா? நீ வேளாண்மையை விட்டு கையை வெளியேறிட்ட. அப்போ எவ்வளவு நாளைக்கு இறக்குமதி செய்வ? ரேஷன்ல எத்தனை நாளைக்கு இலவச அரிசி போட்டுருவ சொல்லு? எத்தனை நாளைக்கு போடுவ? விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டேன், எங்கிருந்து அரிசி கொண்டு வருவ? எத்தனை நாளைக்கு போடுவீர்கள்? அப்ப முடியாத ஒரு சூழல் வரும்போது மக்கள் கிளர்ச்சி செய்வார். கார் இல்லை என்று இப்பவும் சொல்றேன், கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, தொலைக்காட்சி இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. அதுக்கான முன்னோட்டம் தான் இலங்கையில் நடந்தது. ஒரு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லரை பார்த்தாவது தெரிஞ்சிருக்கணும். நம்ம டெய்லர்கள் அப்படி வந்து நமக்கு வந்த டெய்லர் வேலை இல்லாதவன் யானைக்கு டவுசர் தைச்சாங்கிற கதையை யானைக்கு டவுசர் தைச்சிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறகுது. முன்னாடி ஒரு தம்பி என்ன முன்னாடிலாம் இப்படி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காலம் பிறகுது இந்த குடுகுடுப்புக்காரன் வருவான்லண்ணே. ஏன்னா இப்பெல்லாம் அவங்க வர்றதில்ல. அவனுக்கு தெரிஞ்சிருச்சுரா இனிமேல் ஒருபோதும் நல்ல காலம் பிறக்க போகிறதில்ல, நம்ம அடித்து தெண்டமாக அதுக்கு அடிச்சிருக்கணும் வர்றதில்லடான்னு. அவன் வர்றதை நிறுத்திட்டான். இப்போ அதே மாதிரி திராவிட மாடல் எப்படி கொடுமையாக இருக்கு பாருங்க. ஐயா தென்கட்சி சாமிநாதன் அவர் கதை சொல்லி வருவார்ல, அதில் ஒரு கதையில் ஒருத்தனை சாலையில் போட்டு அடிச்சுட்டு கிடக்கிறான். ஒருத்தர் வந்து ஏப்பா அவனை அடிக்கிறா, ஏன் அடிக்கிறா சொல்லிட்டு அடியப்பா, என்னை பார்த்து தேவாங்கன்னு சொல்லிட்டாங்க. தேவாங்கன்னு சொன்னானா? எப்போ சொன்னேன்? 6 மாதத்துக்கு முன்னாடிங்க. அதுக்கேப்பா இப்போ அடிக்கிற? இன்னைக்கு காலையில் தாங்க தேவாங்க பார்த்தேன். அந்த கதையை இப்போ 1.5 ஆண்டுகளில் தான் ஆயிருக்குது. 5 ஆண்டு முடிஞ்சு கீழே இறங்கும்போது இந்த தேவாங்க கதை தான் திராவிட மாடல். அட பாவிகளா, இதுதான் திராவிட மாடலாடா? எப்படி காலக்கொடுமை. சமூக நீதி காவலர்கள் அது ஒசூரில் தான் பள்ளிக்கூடத்தில் மிதிவண்டி கொடுக்க இலவசம் தான், இலவச மிதிவண்டி. மொத்தமாக பேசிடுறதுங்க. ஒரு மிக்சி தயாரிக்கிற நிறுவனத்தில் போய் சொல்லிடுறது, கிரைண்டர் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு, ஏங்க ஒரு 10 லட்சம்ங்க, 10 லட்சம் பீஸ் ஆர்டரு. நமக்கு எவ்வளவுங்க? நமக்கு எவ்வளவு? பார்த்து போட்டு கொடுங்க. மக்களுக்கு கொடுக்குறதா இலவசமாக கொடுக்குறது. அதுக்கு பார்த்து ஒரு எப்படி டேமேஜ் பீஸ் 5,000 பார்த்து போட்டு கொடுங்க. அப்படி தான் வாங்கிட்டு வர்றது. இந்த சைக்கிள்லாம் அப்படி மொத்தமாக ஆர்டர் பண்ணி அதில் கமிஷன் அடிச்சுக்கிட்டு, இன்னும் மின் உற்பத்தியில் முதலீடு இல்லையே, மின்சாரத்தை வாங்குவதில் தான் முதலீடு செய்கிறார்கள். ஏன்னா ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசு 1 ரூபாய்னு எடுத்தா கூட அதில் கோடிக்கணக்கான வருமானம் வந்துடுது. அதனால இந்த வாங்குவதில் தான். மாற்று மின் பெருக்கத்துக்கு ஏதாவது மாற்று மின் உற்பத்திக்கு போறாங்களா பத்தியில? கிடையாது. அணு உலையை அரசு வச்சுக்கிறோம், அனல் மின்சாரத்தை அரசு வச்சுக்கிறோம். ஆனால் சூரிய ஒளியில் சூழியலுக்கு பாதுகாப்பாக கேடு விளைவிக்காத புதுப்பிக்கக்கூடிய எந்த ஆபத்தும் வராத அந்த சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத தனியாற்ற கொடுத்துருது. காற்றாடி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறத தனியாற்ற கொடுத்துருது. ஏன் இதையெல்லாம் அரசு செய்யல? ஏன் செய்யல? அது இந்த கொடுமையெல்லாம் வந்து நம்ம தொலைக்கணும்னா ஒரே வழிதான். விவசாயி நீங்க பாருங்க, கல்வி கடன் தள்ளுபடி அதை படிக்கும்போது எப்படி இருக்கு? கடன் வாங்கி என்னை கல்வி இருக்கிற நிலைக்கு வச்சது யாரு? கல்வி கடன் தள்ளுபடி. ஏன் கடன் வாங்கி என்னை படிக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு? விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஒரு விவசாயி கடனாளி ஆகிவிட்டால் அந்த நாடு எப்படி வாழும், வளரும், உருப்படும்? 6,50,000 கோடி கடனை வைத்திருக்கிற ஒரு அரசு இலவசம் கொடுக்குது. நீயே கடங்கார பைய, எப்படி இலவசம் கொடுக்குற?
அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? மறுபடியும் மக்கள்கிட்ட வரியாக தான் எடுக்கிறது. எனக்கிட்ட எடுத்து வரியாக எடுத்து திருப்பி இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா? அந்த கணக்கு ஜிஎஸ்டி நம்மகிட்ட போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும். அவருக்கு 9,000 கோடி, இவருக்கு 5,000 கோடி, அவருக்கு 8,000 கோடி. நீ என்ன கவர்மெண்ட்டாக கந்து ஊட்டிக்காரன? நீ உன் வேலை என்ன? ஏன் வரியை எடுத்துக்கொண்டு வைத்து திருப்பி பிரித்து தர்றதுக்கு நீயே வச்சுக்கிட்டு ஒழுங்காக நாட்டை நிர்வாகம் பண்ணி சொல்லி பட பரதேசி என்ன வேலை செய்கிற நீ? இது என்ன வேலை? அதுங்க அவர்கிட்ட போய் கெஞ்சணும். எங்களுக்கு அவசர பேரிடர் காலம், மழை வெள்ளம் புயல், எங்களுக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்க, நம்ம கெஞ்சணும். நீ வச்சிருக்க காசை நான் போட்ட பிச்சை. அதில் நமக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கென்று ஒரு வருவாய் பெருக்கம் என்ன இருக்கு சொல்லுங்க? மாநில அரசுகள் கொடுப்பது தான் அவர்களுக்கான வருவாய். அதை அவர் வச்சுக்கிட்டு பெரிய சண்டியர் வச்சுக்கிட்டு எனக்கு உடன்பட்டா தான், எனக்கு கை கட்டினா தான் உனக்கு காசு கொடுப்பேன். அப்போ அவர் ஐயா சொல்லிக்கார புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் மத்திய அரசு நிதி தருங்க. நான் தரல உனக்கு நிதி, அவ்வளோதானே? நாம் தமிழர் ஆட்சி அதை நினைப்பேங்க, இவர் இந்த மாதிரி வாய்க்கு வரதெல்லாம் பேசுறாருங்க, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியம் இல்லை என்று நீ எதை நினைக்கிறாயோ அதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் புரட்சியாளர் செய்கிறார். எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதே இல்லை. என் உடன் பிறந்தார்களே, தேவையில் இருந்துதான் பிறக்குது. அதான் தேவையை கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். நீ எனக்கு தேவை இருக்குது, ஒரு மிக்சி வாங்கணும், எனக்கு தேவை இருக்குதுன்னா நான் உழைத்து அதை ஈடு செய்வேன். ஆனால் நீ அந்த உழைப்பை கொடு, அதற்கேற்ப வருவாயை கொடு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நமக்கு நாமே நடைபெற அந்த திட்டத்தை போயிட்டு இருக்கும்போது அவர் பேசினது இருக்கு காணொலி. மக்கள் இலவசத்தை விரும்பல, கேட்கல. அவர்கள் வேலை தான் கேட்குறாங்க, அது கேட்க வருமானம் தான் கேட்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிறோம் தான் கேட்குறாங்க அப்படின்னு பேசுனது இருக்கா இல்லையா? அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்றா? நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் ஆகாரம், அது விற்பனைக்கு கிடையாது, தடை, பேனிட். அது ஏன் எங்க ஆத்தாளப்பனுக்கு கிடைக்காத தண்ணி, என் அண்ணன் தம்பிக்கு கிடைக்காத தண்ணி, அரசாங்கத்துக்கே கிடைக்காத தண்ணி தனியார் முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்குது? கடும் கோடையில எங்க ஆத்தா அப்பத்தா பெரியம்மா சின்னம்மா எல்லாம் தெருவில் குடத்தை வச்சு போராடும் போதும் போன் அடிச்சா கொண்டாந்து அப்படி கேன்கானா கொடுக்குறானே, எப்படி? அவனுக்கு எங்க இருந்து வருது? 950 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுதுங்க. இப்ப பெரும் வெள்ளம் வரும், அது தெரியும் உங்களுக்கு. ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க மழைநீர் வழிந்து ஓடுறதுக்கு காவாய் வெட்டணும்னா முதல்ல வெட்டிக்கணும்ல. இப்ப மழை பருவத்தில் தோண்டி போட்டு அது அன்னைக்கு பெஞ்ச மழைக்கு தண்ணி தேங்கி கொசுவெல்லாம் கண்ணாவினான்னு காய்ச்சல் பரவி கொண்டு இருக்குது. என்ன கொடுமை அது? ஒரு சொட்டு தண்ணீர் சேமித்து வைக்க இடம் கிடையாது, நேர கடல்ல போய் கலந்துரும். இயற்கை தூய குடிநீரை சுத்திகரிச்சு கொட்டுது. குடிச்சுக்கன்னு அப்படியே கொட்டுது. அதை அடுத்த நொடி கடல்ல சேர்க்க விட்டுட்டு, நீங்க நல்லா நீங்க சேர விட்டு 50,000 கோடி ஆர்வ முறை, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ், அமெரிக்க முறை. நீ அண்ணாந்து குடிக்கிற ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்கா காசு கொடுக்குற. ஏன்னா அவனுடைய நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பம். அங்க கடல் நீரை சுத்திகரிச்சு 50,000 கோடி செலவழிச்சு நமக்கு குடிநீரை கொடுக்கறோம்னா இது எந்த அறிவாளி சிந்திப்பான்? அந்த 50,000 கோடிக்கு கணக்கிலடங்கா நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கி வச்சிருந்தா நிலத்தடி நீர் உயர்ந்துடும். அந்த நீரை சேமிச்சு வச்சுக்கிற நீரை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுத்துடலாம். அது ஏன் செய்யலை? அது தொலைநோக்கு. அப்ப அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவைப்படுது.
இவனாவது ஒரு மனச்சான்று உள்ள ஒருத்தன் சொல்றா, கற்றறிந்த இத்தனை பேர் சூழியல் ஆர்வலர்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, மலையை உன்னால உருவாக்க முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. நீ மலையை நொறுக்க அள்ளிட்ட நாடு பாலைவனம் ஆகிவிடும் என்பது தெரிந்தும் பேசாம இருக்கு. எப்படி கோயில சாமியை, கோயில் சாமி மதம் இதையே கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். டெங்கு வந்துருச்சு, நிலவேம்பு கசாயம் குடியுங்கள். அது பூமி குடிச்சா, நிலவேம்ப சாமி குடிச்சா? யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? கொரோனா வந்துருச்சு, கபசுர குடிநீர், கபசுர குடிநீர், கபசுர குடிநீரை குடிங்க. கபசுர யார் தந்தது? அறிவிச்சிறந்த தமிழ் மக்கள், என் அன்பு தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும், சாமியை காப்பாற்ற போராடுவதை விடவும் வாழுகிற பூமியை காப்பாற்றுவதுதான் மிக முதன்மையானது. பிள்ளையார் இல்லையா, முருகனை கும்பிடலாம், முருகன் சிவனை கும்பிடலாம், இல்லை கண்ணனை மாயவனை கும்பிடலாம். எந்த மதம் உனக்கு அல்லாஹ்வை தொழணுமா தொழலாம், இயேசுவை வணங்கணுமா வணங்கலாம். எந்த இறையும் நீ ஏற்று வணங்க முடியும், எந்த சாமியையும் மாறி மாறி நீ வணங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உலக மக்களுக்கு, ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இருக்கு. நாங்க பேசுறது தமிழ் இனத்திற்கு உலக பொதுமைக்கு அரசியல் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா உலக பொதுமறை தந்த மகானின் வாரிசுகள் நாங்க. உலகம் தழுவித்தான் என் முன்னோர்கள் பாடினார்கள். கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லோருமே உலகு 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 என்றுதான் நேசித்து பாடினான். அவன் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாங்கள். உலகம் முழுமைக்குமான அரசியலை சொல்றோம், எல்லா உயிர்களுக்குமான அரசியலை சொல்றோம். சும்மா அற்ப மனிதனுக்கு மட்டுமான அரசியல் இது, இலவசம்ங்கிறது. அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு கவர்ச்சி திட்டத்தை போட்டு 1000 ரூபா உண்மையிலேயே குடும்பத் தலைவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டதற்கு நீ இவ்வளவு கூப்பாடு ஓட்டு பிரசாந்த கிஷோரை கொண்டாந்து 1000 பேரை வேலைக்கு வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி பிஜேபி வந்துடும் பல குட்டிக்காரங்கள் அடிச்சே 3.5 விழுக்காடு அந்த மாதிரி 3.5 விழுக்காடு வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வர முடியுது. இவ்வளவு வேலை செஞ்சேன், இவ்வளவுதான். நீங்களாம் வென்றுவீளா நின்றுவீளா? தனிச்சு நின்று வெல்ல முடியுமா? தனிச்சு நிற்பதே மாபெரும் வெற்றி தான். தனிச்சு நிற்பதே வெற்றி தான். யாரு சொன்னது நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று? யாரு சொன்னது? பல கோடிக்கணக்கான மக்களை நம்பி, மக்களோடு இணைந்து மக்கள் கூட்டணி வைத்து நிற்கிறோம். மக்களை நம்பி நிற்கிறோம், அவர்கள் நம்ப நிற்கிறோம். என்னைக்கு எங்க மேல நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தருவான் வாக்கு. அவ்வளவுதானே. நான் வாக்கு கேட்கல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்கிறோம். வாழ்க்கையை கேட்கிறோம். நாங்க ஓட்டு கேட்டு இல்லை, என் மண்ணின் மக்களின் உரிமைக்காக கேட்டு நிற்கிறோம், உரிமையை கேட்டு நிற்கிறோம். சும்மா வந்து ஏமாற்றி வெற்று பசப்பு வார்த்தை. நான் கூட சொன்னேன், நம்ம ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் கொடுத்துருவோம்டா. வீட்டுக்கு ஒரு கார்மா? அம்மா வீட்டுக்கு ஒரு கார் வந்துட்டானே, வீட்டுக்கு ஒரு காரை கொடுப்பானா? எல்லாம் வரிசையாக போவோம். ஒரு படம் வச்சுருப்போம் கையில், அம்மா உலகத்திலே பெரிய கார் இந்த கார் தான்மா, அண்ணல் அம்பேத்கர், இவரை வச்சுக்கம்மா. ஒரு தன்மான இழப்பு சொல்லும்போது ஏழை அடித்தட்டு. எத்தனை காலத்துக்கு அடித்தட்டு? எத்தனை காலத்துக்கு ஏழையா இருக்கிறது? நீங்க சொல்றத ஏழை எளிய மக்களின் சின்னம் உதயசூரியன், ஏழை எளிய மக்களின் சின்னம் ரெட்டலை. ஏழை எளிய மக்களாடா நீங்கள்லாம்? ஏழை எளிய மக்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5000 கோடி 10,000 கோடி கொட்டி செலவழிக்க எங்க தான் இந்த பணம் இருக்குது? எங்க தான் இருக்குது? அல்ல, நான் என் சித்தப்பன் பெரியப்பனுக்கு பேசலை, என் மாமா மைத்துனருக்கு பேசலை, என் தம்பி தங்கைகளுக்கு தான் பேசுகிறேன். இலவசம் வேணுங்கிறவன் வாங்கிக்க, இலவசம் வேணாம், எனக்கு நல்ல கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடு, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கையை கொடு என்று கேட்கிறவன் என் பின்னாடி வா, எனக்கு ஓட்டு போடு. இல்லைன்னா போய்கிட்டே இரு. இல்லை நான் கடைசி வரைக்கும் கையேந்தி பிச்சு எடுத்து 1000 500 வேட்டி சேலை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்பும் கையேந்தின்னு சாவம்னா செத்துப்போ.
உன்னை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து மான தமிழ் மகனா வாழ வைப்பேங்கிறேன். அது வேணும்னா வா, இல்லைன்னா போ. எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும்னு நீ அதுக்கு வந்து எல்லாரும் போட்ட. இப்போ 52 இடத்துல ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது. வாயை திறக்கிறார பற்றியில் அரசு வழக்கறிஞர் வாதிட்டாரா? இது அமைதியாக இருக்கிற சமூக நல்லிணக்கம் கொண்ட ஒரு மாநிலம். இங்கு தேவையற்ற மத சிக்கல்களை மத மோதல்களை உருவாக்கக்கூடும். அதனால இந்த இது தடைன்னு வாதிட்டு நிறுத்திருக்கணுமா இல்லையா? ஐயா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது கூட நடக்காத பேரணி, சாகா வகுப்புகள், இதெல்லாம் எப்படி நடக்குது? பெரியாருக்கு பூ போட வேண்டியது, மாலை போட வேண்டியது. பெரியார் பேசின கருத்தை அண்ணன் ஆராஜா பேசுறாங்க, அதுக்கு ஆதரவா ஒரு கருத்து சொல்ல முடியல. இது திராவிட மாடல் இல்ல, திராவிட வாய் மூடல். அப்படி மூடிக்கிறது. எப்படி என்ன கொடுமை நடந்துருக்கு? எதுக்கு அப்புறம் நீங்க பெரியார் 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 என்று பேசுகிறீர்கள்? பெரியார் பேசியதை பேசுகிறீர்களா? யாருக்கா துணிவு இருக்கா? அதனால அன்பிற்குரியவர்கள், அறிவார்ந்த மக்கள் இலவசத்தை கொடுத்து வாக்கை பறிக்கிறார்கள். நமக்கு ஓட்டை இந்த பாருங்க, நம்ம நோட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டை போடுறோம், நம்ம ஓட்டை விற்கிறோம், மதிப்புமிக்க உரிமையை விற்கிறோம். அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறார்கள். அதை நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்க எந்த உரிமையும் கேட்க முடியாமல் போவதற்கு காரணமே நாம் அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது தான். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் எவன் வந்து எதையுமே செய்ய போறதில்ல, இதையாவது தரட்டும்பா. நம்ம காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான், அவன் தரட்டுமேங்கிறான். நம்ம காசை கொள்ளையடிப்பவனுக்கு ஏன் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கணுங்கிற சிந்தனை ஏன் எழல? ஏன் எழல? நீ உழைக்கிறியா? உழைக்கிற. காலையில் 5 மணிக்கு போனால் சாயந்தரம் பொழுது அடைகிற வரைக்கும் வேலை செய்கிற, கரும்பு வெட்டுற, வாழைக்கு மண்ணெண்ணைக்கிற, நெல் விளைய வைக்கிற, மிளகாய் விளைய வைக்கிற, பருத்தி விளைய வைக்கிற, தென்னையில் தேங்காய் வெட்டுற, எல்லா வேலையும் செய்யற. நீ கையேந்திர. இதுல ஒரு வேலையும் செய்யாதவன் காசு கொடுக்குறான். இதுக்கு பேர் என்ன? இதுல எந்த வேலையும் அவன் செய்யல, எப்படி அவன் காசு போச்சு? இதுதான் சுரண்டல். இதுதான் சுரண்டல். உழைக்கும் மக்களின் உழைப்பை வரி 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 ஊழல் லஞ்சம் என்று சுரண்டி கொளுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்கிறாங்க. அந்த உரிமையை விலை நம்ம விற்க காரணம் அடர்த்தியாக மீள முடியாம நம்ம இடத்தில் இருக்கிற வறுமை. என் மக்களுக்கு 3 நோய் இருக்கு. ஒன்று வறுமை. வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமை. இந்த வறுமையும் அறியாமையும் சேர்ந்து ஒரு குழந்தை பெறுது, அது மறதி. இது 3ம் இந்த தலைவர் பெருமக்களுக்கு முதலீடா இருக்குது. இவை காலையில் ஒன்று பேசினா அப்புறம் சாயந்தரம் ஒன்று பேசு. யாராவது கேட்குறாங்களா? ஐயா நீங்க தானே ஐயா மின்கட்டண உயர்வை கண்டிச்சிங்க, நீங்களே வீட்டு வாசல வாயில மாஸ்க் கட்டிக்கிட்டு ஒரு அந்த மின்கட்டண உயர்வுக்கு போராடினீங்களையா? இப்ப நீங்க வந்தவொடனே இவ்வளவு மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்களே, ஒருத்தரும் கேட்கல. இந்த வாடகை வாயெல்லாம் வாயில அவ்வளவு பேருக்கும் புற்று, எவனும் பேச மாட்டான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுக்கடையை திறந்து அதன் மூலம் வருகிற வருவாய் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறது. அந்த வெண்ணெயை தான் இவர்கள் ரொம்ப நாளா எடுத்து நக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து வருமானத்தை ஈட்டி வரியை போட்டு அந்த காசுல இலவசத்தை கொடுக்கறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாமே. ஆழ்ந்த வறுமையிலே, அடர்த்தியான வறுமை, மீள முடியாத வறுமையில மக்களை வச்சு கடைசியா 5க்கும் 10க்கும் கையேந்திர நிலைமையில நான் பார்க்குறேன். தேர்தல் நேரங்களில் ரொம்ப நேரம் பேசிட்டு இப்படி இறங்கி கார்கிட்ட போகும்போது, சின்னா நல்லா தான் பேசுகிற, என்ன வச்சுருக்கா கொடுத்துட்டு போகாது. பார்க்கும்போது நம்ம அப்பா வயசில் இருப்பாங்க, அப்படி கண்ணு கலங்கு. என்ன இப்படி ஒரு பராரி கூட்டம் மாதிரி நம்மளை நிறுத்திட்டாங்க. அது இதிலிருந்து நம்ம மீளணும். அப்போ நம்ம வந்தால் என்ன செய்வோம்?
இலவசம் கொடுப்பதை நாம நிறுத்துவோம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அதுதான் சரியானது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வுதான் நமக்கு அவசியமானது. அதை நோக்கிய பயணம்தான் நம்முடையது. அதனால இவர்கள் இப்ப 24 தேர்தலுக்கு என்ன அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. மறுபடியும் செய்வார்கள், இவர்கள் செய்வாங்க. இப்ப எதுக்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு, நம்ம தங்கச்சிகளுக்கெல்லாம் 1000 எது கொடுக்குறது தெரியுமில்ல? சீமான் 30 லட்சம் 31 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கான். இதில் அதிகமாக அவனுக்கு ஓட்டு போட்டது யாரு? கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், படித்தவன் எல்லாம் இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள். இப்போ மறுபடி குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னோம். கொடுக்கலன்னா பரவாயில்ல, அந்த நேரத்தில் கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடலாம், ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்து. இப்போ இந்த படிக்க போகிற இளம் பிள்ளைகள் மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்திட விடக்கூடாது. அதுக்காக 1000 ரூபா, நீ 1000 கொடு 5000 கொடு, அதையும் வாங்கி கொண்டு என் தங்கைகள் எனக்கு தான் ஓட்டு. அவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஏமாத்துகிறவர்கள், அவர்கள் அண்ணன் இதையெல்லாம் மாத்துகிறவன் என்பது அவர்களுக்கு தெரியும். பினராயி விஜயனால முடிகிறது, அரவிந்த் கெஜ்ரிவாலால முடிகிறது, நம்மால முடியாதா? அரசு பள்ளி கல்லூரிகளின் படிக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை பாரு, வந்த உடனே தரம் உயர்த்தி எல்லாம் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். இதெல்லாம் நடக்குமாங்க? என்னென்னமோ சொல்றாருங்க அப்படிங்கிறது. ஒரு 5 ஆண்டு தந்துவாரு, இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்க முடியுமா, செய்ய முடியுமாங்கிறது ஒன்று காட்டலைன்னா அப்புறம் பாரு. ஒரு முதலமைச்சர் வந்தாரு, ஒரு கட்டடத்தை திறந்தாரு, போயிட்டாரா, வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். வீட்டை விட்டு கிளம்பும் போது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்தி ஒங்கி 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 ஒங்கின்னு தேர்வில் அன்னைக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ வர்றாருன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் டு 20 நிமிஷம் நிற்க விட்டாங்க. நடுச்சாலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி பலர், அதில் எத்தனை பேர் பிரசவத்துக்கு போகிறவங்க, எவ்வளவு அவசரம், எவ்வளோ மருத்துவ, எவ்வளோ வேலைக்கு போகிறவங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், சரி கொஞ்சம் நேரம் தாமதமாக போனால் கூட சமாளிச்சுக்கலாம். எப்படி இருக்கு பாரு. கேரளாவில் எப்படியா இருக்கு? மம்தா பானர்ஜிலாம் அப்படி தான் இருக்காங்களா? மம்தா பானர்ஜிலாம் அவங்க வாகனம் பழுதாயிருதுங்க, மகிழ் பழுதாயிருது. உடனே சாலையில் ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி சட்டசபையில் நீ விட்டுருப்பா, மோட்டர் பைக்கு அதில் ஏறி உட்காந்து போகுதுங்க ஒரு முதலமைச்சர். எல்லா நிலைமையும் மாறணும், எல்லாத்தையும் மாற்றணும். அதில் முக்கியமானது இலவசத்துக்கு நம்ம மக்கள் கையேந்தாத நிலைமையை உருவாக்கணும். அதுக்கு அரும்பாடாற்றணும். இன்னும் ஓராண்டு இருக்குது பாராளுமன்ற தேர்தலுக்கு. கடுமையாக எல்லாரும் நம்ம உழைத்து வெல்லணும். மறுபடியும் இந்த பூச்சாண்டியை காட்டுவாங்க, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்து உன் வீட்டுக்குள்ள உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சப்பா, நீ ஏப்பா திருப்பி பிஜேபி வந்துடும்ன்ற. ஒருத்தர்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சதுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு? சார்ஜ் பொண்ணையா கைது பண்ணி உள்ள போட்டாங்களே அவங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சீமானுக்கு போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துடும், முட்டிக்கால் போட்டு ஜெபமுங்க, கடைசியாக உள்ளதுக்கு போட்டாங்க. அதுக்கு அந்த கைதை கண்டிச்சு அறிக்கை விட்டாம ஒரு ஆள் யார் தெரியுமா? நான் தான். கொடுமை கொடுமை எல்லாம் கூடி பேசி என் தம்பி அபு கூட காயல்பட்டினத்தில் பள்ளிவாசலே வச்சு காசு, நாங்கள் இப்படிலாம் பாடுபடுறோம், நீங்கள் இப்படி காசை வாங்குறீங்களே, இப்படி கொடுத்துட்டு போறீங்களேன்னு அபு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த காணொலி இருக்குது. இப்போ யாருமே பேசுறது இல்லையே. சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் பேசின கூட்டம்லாம் இருக்குல்ல, எல்லாரும் அப்படியே பசை ஒட்டிடுச்சு. பசை கால கொடுமை. சொந்த பிள்ளையை நம்புறதில்ல, கண்டவனை நம்பிட்டு இப்போ கடைசியா இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு இவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆனால் நீங்க சொன்னீர்களா இல்லையா, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய அப்படின்னு சொல்லி வாக்கெட்டீங்களா இல்லையா? அப்போ
வாக்கை பறிக்க ஒரு வாக்குறுதி வந்த பிறகு அதை தூக்கி அப்படியே போட்டுறது கொடுமை. இப்ப மறுபடியும் அதுக்கு போய் மேலப்பாளையத்தில் அது கூட்டம் அதுக்கு போடுறோம். அதுக்கு என்னன்னா இப்ப 144 தடை யாருக்கு? இமானுவேல் சேரனாருக்கு, ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு. இந்த நினைவு தினங்கள் வர்றதுனால 2 மாசத்துக்கு தடைங்க. 4 பேருக்கு மேல கூடக்கூடாதுங்க. 144 தடை. ஒரு பரபரப்பாவே அந்த தமிழ் சமூகங்களை வச்சுக்கிறது ஏதோ பிரச்சனை உருவாகிற மாதிரியே. போய் அழகா மரியாதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அது தடை. அது 2 மாசத்துக்கு போட்டு எங்கேயும் கூட்டம் நடத்தக்கூடாது. RSS பேரணி நடத்தலாம், நான் கூட்டம் நடத்தக்கூடாது. கொடுமை. எல்லாத்தையும் மாற்றணும். புரட்சி என்பது என் அன்பு பிள்ளைகளே தலைகீழ் மாற்றம்ங்கிறான். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நான் இதை பெருமைக்கு சொல்லவில்லை, ஒரு படோடவாக சொல்லவில்லை, நான் தம்பட்டம் அடிக்க சொல்லவில்லை, நிரந்தரமாக இந்த நாட்டை திமுக தான் ஆளும்னு. என்ன செய்யறது? சரி, பெரியவர் ஆசைப்படுறாரு, ஆளுங்க. வரலாறு படிக்கணும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், முகலாய சாம்ராஜ்யம், சேர சோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசுலாம் வீழ்ந்த கதையில் படிக்கணும். அவனுக்காக ஒரு கோட்பாடு கொள்கைகளாக இருந்து உங்களுக்கு ஒரு இளவும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு இதுவரை யாருக்கும் சொல்ல தெரியும். எதெல்லாம் திராவிட மாடல் பாருங்க. ஐயா பொன்முடி அவர்கள், நம்ம மதிப்பிற்குரியவர்கள், அப்படின்ட்டு ஒரு பெண் இருக்கு, ஒரு தங்கச்சி, ஏமா நீ எசி தானே, தளர்த்தப்பட்ட பிள்ளை தானேம்மா, பாருங்க இவரை கவுன்சிலர் ஆகியிருக்கணும். அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று ஆகியிருக்கு. இவங்க ஏதோ ஒதுக்கி கொடுத்து, இவர்களாக ஒதுக்கி கொடுத்து கொண்டு வந்த மாதிரி. இவர் காத்த சமூக நீதியை பார்த்தீங்கல்ல, சமூக நீதி கொடுத்த நான் இருக்கேன். என்கிட்ட கேட்காம 6 தொகுதி தானே பொது தொகுதியில் இடம் கொடுத்துருக்கிறாருன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணே ரவீந்திரன் துரைசாமி, டேய் 16 தொகுதி கொடுத்தேன்டா, 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி கொடுத்தவன் நான். என்கிட்ட கேட்கணும். அதுக்கு முதல்ல 22 தொகுதி கொடுத்தோம் 2011, 16ல் 2016ல் 22 தொகுதி கொடுத்தோம். இப்போ ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கொடுத்ததுனால அது 16 இடமா குறைஞ்சிச்சு. இது எதுக்கு சொல்றாரு? அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காண்டே, திரும்ப திரும்ப சொல்லணும்டா. அப்போவாது இந்த மானங்கட்டவர்களை பார்த்து நம்மளை பார்த்தாது ஏதாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம். அப்போவாது செய்யணும்ல சமூக நீதி காவலர்கள். அண்ணன் ஆராசாவுக்கே அந்த நிலைமைன்னா அப்போ அல்லக்கைக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்துக்க. ஏதாவது ஒரு சிக்கல்னா அப்போவும் நாங்கள் தான் வரணும் ராஜா, அப்போவும் நாங்கள் தான் வரணும், பார்த்து இருந்துக்க. சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பு இளவல் மாவட்ட செயலர் புகழேந்தி மாறனுக்கும் அவரோடு துணை நின்று உழைத்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி.